அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நிகரில்லா பெரும் அன்புடனாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை நாம் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாளை மறுமையினுடைய சன்னிதானத்திலே கூடக்கூடிய ஒட்டுமொத்த உலக மக்களையும் 3 சாராராக இறைவன் பிரிப்பான். அதில் முதலாவது சாரார் இந்த உலகத்தில் படைத்த இறைவனை நம்பி அவன் சொன்ன கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் செய்ய சொன்னதை செய்து அவன் விலக சொன்னதை விலகி இறைவனுக்காக இந்த உலக வாழ்வை அமைத்து அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சகித்து பொறுமையோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய விதமாக நாளை மறுமையிலே இறைவன் சொர்க்கத்திற்கு சில சாராரை அனுப்புவான். இது முதல் சாரார். இரண்டாவது சாரார் இந்த உலகத்தில் படைத்த இறைவனையும் நம்பாமல், படைத்த இறைவனுடைய கட்டளையும் கட்டுப்படாமல், அவனுடைய வார்த்தைகளுக்கு அடிபணியாமல் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தான். இறக்க போறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு போவோமே என்று தன்னுடைய விருப்பத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி இந்த உலகத்தில் யார் வாழ்ந்து மறைந்தார்களோ, படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த ஒன்றையும் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி திளைத்தார்களே, படைத்த இறைவனை வணங்க மறுத்தார்களே, படைத்த இறைவனின் ஆற்றலை நினைக்க மறுத்தார்களே, அப்படிப்பட்ட பாவிகள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அங்க நிற்கும் போது அவர்களுக்கு துர்செய்தி சொல்லும் விதமாக நரகவாசிகளாக அவர்கள் நரகத்திற்கு விரட்டி கொண்டு செல்லப்படுவார்கள். இதில் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த உலகத்தில் நல்ல அமல்களையும் செய்தவர்கள், படைத்த இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் பலதரப்பட்ட பாவங்களை, அந்த பாவங்களையும் ஏராளமான குற்றங்களையும் தங்களுக்கு தாங்களே பலதரப்பட்ட அநியாயங்களையும் செய்து அந்த பாவத்தினுடைய கணக்கை தீர்க்காமல், அந்த குற்றத்திற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளாமல் நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கும் போது அவர்களின் அந்த நன்மை இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனால் அவர்களின் நன்மையை விட தீமை அதிகரித்ததின் விளைவால் நரகத்திலே தூக்கி வீசி எறியப்பட்டு அதன் வேதனையும் வெப்பத்தையும் கடுமையையும் அனுபவித்த பிறகு அல்லாஹுவால் இறக்கப்பட்டு கருணை காட்டி சரி போ என்று இறைவன் இறக்கப்பட்டு அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வைக்கப்படக்கூடிய மூன்றாவது சாரார். இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மில் யாருக்காவது ஒரு 100% நான் சொர்க்கத்திற்கு உரியவன் என்று உறுதியா இருக்கல, இல்ல அதாவது இல்லைங்க 100% நரகம்னாங்க. நம்ம என்ன நிலைமையை பார்த்தா தெரியுது, நம்ம நிலைமையை பார்த்தா தெரியுது 100% நான் நரகத்துக்கு தான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குதா இல்லையா? இதுவும் இல்ல அதுவும் இல்ல, உறுதியா இல்ல. இது ரெண்டத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அல்லாஹு காப்பாத்தணும். எதுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குன்னு சொன்னா, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய நிலைகள் எல்லாம்
நமக்கு எதை காட்டுதுன்னா இந்த மூன்றாவது சாராருடைய நிலைமையை இருக்கு பாருங்க. அதுக்கு வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு இருக்குப்பா என்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. யோசித்து பாருங்க, இறைவனை வணங்க மறுத்த ஒரு பாவி நரகத்திலே இருக்கின்றான். இறைவனுடைய கட்டளையை கட்டுப்பட்டு மறுத்த துரோகி நரகத்திலே இருக்கின்றான். படைத்த இறைவனை பற்றி சிந்தித்து கூட பார்க்காத ஒரு சுயநலவாதி நரகத்திலே இருக்கின்றான். இறைவன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் தடை செய்தானோ அதை தன்னுடைய விருப்பத்திற்காக ஹலாலாக்கி கொண்டு பெரும் பாவி நரகத்திலே இருக்கின்றான். அந்த நரகவாதியோடு சேர்ந்து இறைவனை நம்பிக்கை கொண்ட நல்ல அமல்கள் செய்த ஏராளமான நற்காரியங்களை ஆர்வத்தோடு கலந்து கொண்ட நீயும் நரகத்திலே இருக்கிறாய் என்றால் இது எத்தனை பெரிய கேவலம். அவன் அல்லாஹுவை வணங்கலங்க, அவன் நரகத்துல இருக்கிறான். அல்லாஹுவை வணங்குற நீயும் நரகத்துல எங்க தப்பு நடந்துச்சு, எங்க தவற விட்டாய். இந்த உலகத்திலே நன்மைகளை அதிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய பாவத்தின் கணக்கையும் அவ்வப்போது நாம் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தினுடைய மூட்டைகளை அவ்வப்போது கழித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் நன்மை செய்திருந்தும், நல்லா கவனிங்க, நன்மை செய்திருந்தும் நம்பிக்கை கொண்டிருந்தும் பாவங்கள் அதிகரிக்கப்படுமேயானால் இந்த நம்பிக்கையும் நன்மையும் மிகப்பெரிய நமக்கு சிரமத்தை அந்த நெருக்கடியை ஏற்படுத்திவிடும். சகோதர சகோதரிகளே, பாவத்தின் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில மிக தெளிவாக இதை சொல்லி காட்டுகின்றான். இறைவன் சொல்லுகின்றான், எவரின் நன்மை எவருடைய அந்த நன்மையின் எடை கனத்திருக்கிறதோ அவர் நிம்மதியான, அதாவது திருப்தியான, சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு வாழ்விலே இருப்பார். எவரின் நன்மையின் எடை லேசாகி விட்டதோ அவர் நரகத்திலே ஹாவியாவில் தூக்கி வீசி எறியப்படுவார். ஹாவியா என்று சொன்னானே அது என்னென்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, இதுதான் சுட்டு இருக்கக்கூடிய நரக நெருப்பு என்கின்றான் இறைவன். அப்படியானால் நம்முடைய நன்மையின் எடை கணக்க செய்வதோடு சேர்த்து நம்முடைய பாவ மூட்டைகளையும் கழிப்பதற்கான வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஒரு பாத்திரம் இருக்குங்க. அந்த பாத்திரத்துல நீங்க ஊத்துற பொருள் நல்லா இருக்குது, நல்லா பியூர் தண்ணியை கொண்டு போய் அதுல ஊத்துறீங்க. ஆனா பாத்திரத்துக்கு கீழே பெரிய ஓட்டை இருக்குது. நீங்க லிட்டர் கணக்குல, அதாவது நாள் கணக்குல, மாச கணக்குல அதுல ஊத்துனாலும் பாத்திரம் நிரம்பாது. அந்த ஓட்டை அடைக்காத வரையிலும் அந்த நன்மைக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அதுபோல நம்முடைய பாவங்களை அதிகரிக்க அதாவது நன்மைகள் நாம் செய்தாலும் இந்த பாவத்தின் வழியாக நம்முடைய நன்மைகள் அழிந்து கொண்டே இருக்கும். சகோதர சகோதரிகளே, அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளில் நாம் தெளிவாக சரியாக பயன்படுத்த வேண்டிய வாய்ப்புகள், இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நன்மைகள், அமல்கள் என்று எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லா இடங்களிலுமே இறைவன் திரும்ப 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 சொல்லக்கூடிய செய்தி பாவ மன்னிப்பு. இந்த நன்மையை செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த திக்ரை ஓதுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எல்லா இடங்களிலும் பாவ மன்னிப்பு திரும்ப 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 அந்த பாவ மன்னிப்பை இறைவன் நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். காரணம், இந்த நிலைமையிலே நீ ரொம்ப கவனமா இருந்துட, அலட்சியமாக இருந்துடாத. அப்படி இருந்தாலும் நீ நன்மை செய்தாலும் அது பயனற்று போய்விடும் என்று அந்த ஒன்றுதான். அதே நேரத்தில் இந்த பாவங்களை செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே படைத்த இறைவனை நினைத்து, ஆஹா தப்பு பண்ணிட்டேனே, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், அநியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அல்லாஹுவை நோக்கி வரக்கூடியவர்கள் சிலர் தான். பலருடைய வாழ்க்கை என்னன்னா பார்த்துக்கலாம், என்ன ஆக போகுது,
எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, மொத்தமா கணக்கு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்திலே செல்பவர்கள் தான் பலர். அல்லாஹு ரபுல் ஆலமீன் பெருங்கொண்ட கருணையாளனுங்க, பெருங்கொண்ட இரக்கம் உடையவன். நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாரை நரகத்திலே தூக்கி வீசி எறிவதை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்றார்கள், ஒரு யுத்த காலத்திலே கைதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கைதிகளிலே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த 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 பால் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய பெண்மணி, அவர்களுக்கு பால் சுரந்துருச்சு. இப்ப பால் கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும், இல்லாட்டி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தில் தன்னுடைய குழந்தையை தேடுறாங்க. புள்ள எங்க, என் புள்ள எங்கன்னு தேடுறாங்க. புள்ள கிடைக்கல. இன்னொருவருடைய அந்த குழந்தையை கிடைக்குது. அந்த குழந்தையை எடுத்து அவங்க பால் கொடுத்து அமர்த்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுடைய குழந்தை கிடைச்சிருச்சு. சரிங்களா? இந்த காட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி இந்த குழந்தையின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே, இவள் அதாவது எரியக்கூடிய அந்த நெருப்பிலே இந்த குழந்தையை தூக்கி எறிவாளா? சஹாபாக்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்ன இப்படி வந்து அவள் விழுந்தாலும் விழுவாள ஒழிய தான் புள்ளையை எரிய மாட்டாள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை கொண்ட அடியாரை அல்லாஹ் எப்படி நரகத்தில் தூக்கி எறிவான்? இவள் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட 1000 மடங்கு கோடி மடங்கு அல்லாஹ் கருணையாளனாச்சே, அவன் எப்படி அதை விரும்புவான்? விரும்ப மாட்டான். இந்த உலகத்துல எப்படியாவது என்னை நோக்கி வந்து பாவ மன்னிப்பு கேட்டு உன் கணக்கை தீர்த்துக்க என்று இறைவன் ஏராளமான வாய்ப்புகளை, அந்த வாசல்களை தந்தாலும் அதை இறுக சாத்திவிட்டு போகக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளையும் அல்லாஹ் தர்றான், சில நெருக்கடிகளையும் தர்றான். திடீரென்னு பாருங்களேன், நல்லா இருப்பாங்க, நம்மோடு பழகக்கூடியவர்கள், நண்பர்களாகவும் சுற்று வட்டாரத்தில் நல்லா இருப்பாங்க. திடீரென்று பார்த்தா அவருடைய குடும்பத்தில் புயல் அடித்தது போல, ஒரு பக்கம் கடனுடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க நோய்வாப்பட்டு போறது, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, தீராத நோய், இப்படி அடுத்தடுத்து அந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகி அவர்களுடைய பாவங்கள், அந்த அந்த அவர்களுடைய முகங்களை நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். அப்படியே வாடி வதங்கி ஒரு சந்தோஷமான நேரத்தில் சிரிக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஐயா சிரிக்கிறோமே, அடுத்து நமக்கு கவலை வந்துருமே, அழுதுருவோமே என்று கவலையிலே சந்தோஷமாக வாய்விட்டு கூட சிரிக்க முடியாத அளவிற்கு அத்தனை பெரும் நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள்லாம் யார்? இவர்கள் ஏன் இந்த நிலைமை வந்தது? அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சோதனைகளை, நெருக்கடிகளை கொடுத்து, இந்த நெருக்கடியிலாவது நீ என்னை நோக்கி வருவாயா? நீ கஷ்டப்படுவதை, கவலைப்படுவதை, சிரமப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடியவன் இறைவன் அல்ல. இந்த கஷ்டத்திலேயாவது அல்லாஹு என்னை காப்பாத்துறா என்று கையேந்தி என்கிட்ட நீ வரமாட்டியா? என்னிடத்திலே துவா கேட்க மாட்டியா? என்னுடைய பாவங்களை மன்னி என்று கேட்க மாட்டியா என்பதற்காகத்தான் அல்லாஹு இது போன்ற சோதனைகளை தருவான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு இந்த செய்தியை சொன்னார்கள். எந்த சமுதாயத்திற்கு அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் பீடிக்கப்படும் போது, மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை அவர்கள் ஆளாக்கப்படும் போது, வாழ்வா சாவா என்று நிச்சயமற்ற நிலையிலே அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சமுதாயத்திற்கு அந்த நபிமார்கள் சொன்னார்கள், சமுதாயமே, உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள். உங்கள் மீது வானத்தில் மேகத்திலிருந்து தொடர் மலையை அல்லாஹு இறக்கி வருவான். உங்களின் பலத்திற்கு மேல் பலத்தை இறைவன் தருவான். பாவியலாக நீங்கள் புறமுடிவிட்டு செல்லாதீர்கள். கஷ்டமா, கவலையா, நெருக்கடியா? அல்லாஹ் கிட்ட கையேந்து, இறைவா நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன், மறதியாளன் தானே, நான் மறந்துட்டேன், மன்னிச்சு அதே நேரத்துல படைத்த இறைவனிடத்துல சரணடைந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று
முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நாம் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்கு சரி, அதை சரி கட்டுவதற்காக நான் செய்தது சரிதான் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்தில் 1000 காரணங்கள் இருந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் எந்த காரணத்தையும் சொல்லாமல், இறைவா நான் செஞ்சது தப்பு தான், நான் தான் அநியாயக்காரன், நான் தான் குற்றவாளி, என்னை மன்னிச்சிடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே பாவங்களை ஒத்துக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இந்த யதார்த்தத்தை நமக்கு சொல்லி தருகிறது. நீங்க நல்லா கவனிங்க. ஆதம் நபியுடைய ஒட்டுமொத்த வரலாற்றுல 2 கேரக்டர் தான். ஒன்று ஆதம் நபி, இன்னொன்று சைத்தான், இப்லீஸ். 2 பேருமே அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாங்க. அப்படிதானே? சைத்தானுக்கு என்ன கட்டளை அல்லாஹ் சொன்னா? ஆதமுக்கு கட்டுப்படணும்னு சொன்னான். சரியா? ஆதமுக்கு அவர் கட்டுப்படலை, கட்டுப்பட மறுத்தான். இங்க வாங்க, ஆதம் நபி என்ன செஞ்சாங்க? மரத்தை நெருங்காதீங்கன்னு ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஆதம் நபி மரத்தை நெருங்கிட்டாங்க. இப்ப 2 பேரையும் அல்லாஹ் விசாரிக்கின்றான். ஆதம் நபி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. சைத்தானும் ஒரு தப்பு பண்ணிட்டான். சைத்தான் இடத்துல விசாரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வருது, ஆதம் நபி இடத்துல விசாரிக்கும் போது ரிசல்ட் எப்படி வருது என்று நீங்க பாருங்க. சைத்தான் இடத்துல இறைவன் கேட்கின்றான், நான் தான் சொன்னேனே ஆதமுக்கு கட்டுப்படு என்று சொன்னேனே, நான் சொன்ன பிறகும் ஆதமுக்கு நீ ஏன் கட்டுப்படவில்லை என்று இறைவன் கேட்கின்றான். அப்போது சைத்தான் சொல்லுகின்றான், நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய். நெருப்பு பெருசா களிமண் பெருசா? மண் பெருசா நெருப்பு பெருசா? எது பெருசு? நான் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், அவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான், நீ இங்க என்ன வசனம் பேசிக்கிட்டே இருக்கிற? உன்னை கட்டுப்பட தானே சொன்னது நான். அதை விட்டுட்டு நான் பெரியவனா அவன் பெரியவனா நீ பெரியவனா என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாயே, இதற்கான இடமா இது? நீ யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற என்கிறான். கட்டுப்பட மறுக்கின்றான். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விரட்டி அடிக்கப்பட்டு வீசி எறியப்பட்ட மறுமை நாள் வரை இறைவனுடைய சாபத்திற்கும் கேவலத்திற்கும் ஆளானான். துர்பாக்கியசாலியாக தூக்கி எறியப்பட்டான் சைத்தான். அதே நேரத்தில் இங்க வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை அழைத்து மரத்தை நெருங்காதுங்கன்னு நெருங்கிட்டாங்க. சாப்பிடாதுன்னு சொன்னாங்க, சாப்பிட்டுட்டாங்க. அல்லாஹ் கேட்கின்றான், ஆதமே உனக்கு நான் சொல்லலையா? சொல்லதானே செஞ்சேன், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அப்படி நெருங்கினால் அநியாயக்காரர்கள் ஒருவராய் நீங்கள் மாறிவிடுவீர். தப்பு செஞ்சிட்டீங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றான்? அநியாயக்காரர் ஏன் தப்புங்கிறது தெரியாம செய்யறது தப்புங்க. அநியாயத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? தவறு என்பது தெரியாமல் நடப்பது, அநியாயம் என்பது தெரிஞ்சு நடக்கிறது. நீ பேசக்கூடாது, அதான் நீங்க அங்க போயிருக்க கூடாது என்று நான் சொல்லிட்டேன், சொன்ன பிறகு நீ செஞ்சானா அது அநியாயம் தானே? சொன்ன பிறகு செஞ்சானா அதுக்கு பேர் அநியாயம் தானே? அப்படி செஞ்சிடாத என்று இறைவன் சொன்ன பிறகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், ஏன் போன? சொன்னேனா இல்லையா? ஏன் இந்த வேலையை பார்த்தாய்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட ஒரு நியாயம் இருக்குங்க, ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்கிறது. என்ன, அவர்களாவும் போல, அதாவது ஆதம் நபி அவங்களா தான் போனாங்க, இல்ல சைத்தானுடைய தூண்டுதலால தான் போனாங்க. சொல்லி இருக்கலாம், இறைவா நான் சும்மா தான் இருந்தேன், சைத்தான் இதை சாப்பிடு, சொர்க்கத்துக்கு நிரந்தரமா இருந்தலாம், நீ மலக்கா மாறிடலாம் என்றெல்லாம் சொன்னான். அதுக்கு அப்படியே மயங்கி நான் போயிட்டேன் இறைவா என்று சொல்லுவதற்கான ஒரு பாயிண்ட் ஆதம் நபி அவர்களுக்கு இருக்கு. நியாயமா பாத்துக்கங்க. ஆனா ஆதம் நபி என்ன சொன்னாங்க? இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் இறைவா, நான் செஞ்சது தப்பு தான், நியாயப்படுத்தல, நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, சான்று இருக்கா, சாட்சி இருக்கா, எழுத்துப்பூர்வமான நிரூபிக்க முடியுமா? காணொலி வாயிலாக செஞ்சிட முடியும், ஒப்புக்கொள்ள முடியுமா? தப்பு தான், ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், நான் செய்தது தவறு,
நீ இரக்கம் காட்டி கருணை காட்டி என்னை மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகளில் ஒருவராய் நான் மாறிவிடுவேன் இறைவா, என்னை மன்னிச்சு விடு இறைவா என்று கெஞ்சினார்கள். மன்னிச்சானா இல்லையா? பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய நாம் முதல் கட்டமாக நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டியது படைத்த இறைவனிடத்திலே நாம் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். இறைவா, நாங்கள் செய்தது தவறுதான், அநியாயம்தான், பெருங்குற்றம்தான், நீ மன்னிக்காவிட்டால் நஷ்டவாளிகள் ஒருவராய் மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா தேட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனா அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் மிம்பர் மீது இருக்கும்போது ஆமீன் 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 என்கிறார்கள் 3 முறை. சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்ன திடீரென்று சொல்றீங்களே, எதுக்கு சொன்னீங்க? அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதம் அவரை விட்டு கடக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பாராயனால் அவர் அழிந்து நாசமாய் போகட்டும் என்று ஜிப்ரில் சொன்னார்கள். அதற்கு தான் நான் ஆமீன் என்று சொன்னேன். நம்முடைய மறுமைக்காக இந்த உலக வாழ்வை பயன்படுத்தி நமக்கு அந்த பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீள்வதற்காக கடைசி சந்தர்ப்பம். இதை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது, இறைவா, நான் செய்தது தவறுதான், மன்னிச்சுட்டு அறியாமல் செஞ்சிட்டேன், ஒரு தூண்டுதலில் செஞ்சிட்டேன், ஏதோ ஒரு வகையாக இந்த சூழ்நிலைக்கு காரணமா செஞ்சிட்டேன், நான் தான் பாவி, என்னை மன்னிச்சுட்டு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்து கதறி அழுது நம்முடைய பாவங்களை விட்டு மீள்வதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம். இதை வீணெடுத்து விடாதீர்கள், இதிலே அலட்சியம் செய்து விடாதீர்கள். பல இஸ்லாமிய சகோதரர்கள் பார்க்கின்றோம், மிக வேதனையோடு சொல்கின்றோம். அதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து இந்த வாய்ப்புகளை நம்ம வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி படைத்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வகையிலே நாம் பயன்படுத்தி வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு தந்ததனுடைய நன்மையாக நாளை மறுமையினுடைய வெற்றியின் வாய்ப்பாக இருக்கும் என்று செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.